சத்தியத்தை அறியுங்கள், அறிகிற சத்தியத்தினால் நமக்கு விடுதலை உண்டாகும். ஸோ இந்த சத்தியத்தை அறியும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையும் வெற்றியை தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்காக இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்கிற உங்க வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இந்த பொருளாதார மண்டலத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஒரு பொருளாதாரத்தின் விடுதலை நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சோ அதற்கான சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சோ அவர் வார்த்தை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார், அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை ரட்சிக்கிறார், அவர் வார்த்தை அனுப்பி நம்மை எல்லாம் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறார். சோ தேவன் ஏதாவது நமக்கு செய்ய வேண்டும் என்றால் அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார். சோ இந்த நாட்களில அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். சோ இந்த பொருளாதாரத்துல ஒரு பெரிய விடுதலை. சோ பொருளாதாரம் என்று நாம் பார்க்கும்போது இந்த பொருள் ஆதாரத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பல வருஷமாய் நம்முடைய கிறிஸ்துவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், பொருளாதாரத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. பொருளாதாரம் வரும்போது தேவன் அதை குறித்து அவருக்கு கன்சர்ன், அதை குறித்து தான் எந்த காரியம் அவருக்கு கிடையாது. அவருக்கு தேவை நான் ஜெபிக்கணும், நான் வேதம் வாசிக்கணும், நான் உபவாசிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். எஸ், ஆனால் பொருளாதாரம் ஒரு காரியம் வரும்போது அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல பல வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறனால்தான் பொருளாதாரத்துல எந்த ஒரு வெற்றியும் ஜெயமும் கிறிஸ்துவர்கள் குறிப்பா அதுல வெற்றி பெறாமல் இருக்கிறார்கள். பொருளாதாரத்துல வீழ்ச்சியில ரெண்டு பிரச்சனை தான் கிறிஸ்துவர்களுக்கு. அவங்களுடைய மெயின் ஜெப குறிப்பை ஒண்ணு ஹெல்த், அது பிரேயர் ரிக்வெஸ்டா இருக்கும், இன்னொன்னு கடன் பொருளாதார பிரச்சனையா இருக்கும். சோ இது ரெண்டுல நாம் அதிகமாய் பேசப்படாத ஒரு சப்ஜெக்ட், அதை போதிக்கப்படாத ஒரு காரியங்கள் இருக்கிறபடினால் இதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியவில்லை. இந்த சத்தியங்களை இந்த நாட்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சோ பொருளாதாரத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் உண்டு. கடவுள் உலகத்தை படைக்கும் போது பொருள் ஆதாரத்தோடு படைத்தார். சோ ஜெனிசிஸ் சாப்டர் 1 வாசித்தீங்கன்னா தேவன் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அவர் சிருஷ்டித்தார். வானம், பூமி, இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார், தேவன் படைத்தார். பொருளாதாரத்தை தேவன் தான் உண்டாக்கினார். நீங்க இந்த பூமியில் இருக்கிற எல்லா ரீசோர்ஸும் கடவுள் உண்டாக்கினார். அந்த ரீசோர்ஸை எடுத்து அநேகர் தேவனை அறியாத பிள்ளைகள் உலகத்தார் அற்புதமாய் அந்த பொருளாதாரத்துல அவர்கள் விடுதலை பெற்று பொருளாதாரத்துல வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் தான் இந்த பொருளாதாரத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல், ஏன்னா அந்த சத்தியம் நமக்கு பேசப்படாமல், அந்த சத்தியத்துல வளராமல், அந்த சத்தியத்தை அறியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் நீங்க கேட்கிறீங்க, கேட்டுக்கொண்டிருங்க. நிச்சயமாய் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய விடுதலை தேவன் கொடுப்பார். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியும், ஒரு பொருளாதாரத்துல பைனான்சியல் ஒரு பிரேக் த்ரூ தேவன் ஆவியானவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சோ இந்த பொருளாதாரத்தினுடைய பிரேக் த்ரூ பிரேயர்ல ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்புல நாம் தியானிக்க போறோம், அதுக்காக ஜெபிக்க போகிறோம். இதனால இந்த சங்கீதம் 51 அதிகாரம் 10 வசனம், Psalms 51 verse 10, 51 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிரந்தரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தாவீதுடைய ஜெபம், அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான். சோ இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தில் நாம் வளர்ச்சி பெறணும், பைனான்சியல் ஒரு growth இல்ல பைனான்சியல் ஒரு பிரேக் த்ரூ வரணும்னா கர்த்தர் முதலாவது எங்க வேலை செய்ய நினைக்கிறாருன்னா நம்முடைய இருதயத்துல. நம்முடைய இருதயத்துல, அந்த இருதயத்துல சுத்தம் இருந்தாதான், சுத்தமான இருதயம் இருக்கும் போதுதான் தேவன் காரியங்களை செய்வார். அதனால்தான் இந்த இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வரும்போது அற்புதமா அவர்களை கொண்டு வந்தார். அவர்கள் எரிகோ ஒரு மதில், எரிகோ ஒரு தேசத்து கோட்டை, அவர்கள் ஈஸியாக 7 முறை சுத்தி அந்த எரிகோ கோட்டையை இடித்தார்கள், விழுந்தது. அற்புதமா செய்தார்கள். ஒரு பெரிய பட்டணத்தை பிடித்தார்கள். ஒரு பெரிய பட்டணத்தை, அந்த பட்டணத்தை ரொம்ப ஈஸியா பிடித்து ஜெயித்து அதில் இருக்கிற அத்தனையும் அவர்கள் சூறையாடினார்கள், சுட்டெரித்தார்கள். ஆனா அதன் பிறகு நெக்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆய் என்ற பட்டணத்துக்கு வரும்போது, அந்த சின்ன ஒரு பட்டணம், இஸ்ரவேல் ஜனங்கள் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சின்ன ஒரு ஆய் பட்டணத்தை அவங்களால ஜெயிக்க முடியல. அவங்க இதை பண்றார்கள், ஆனால் அவர்களால் ஜெயிக்க முடியல. ஆய் பட்டணம் அவர்கள் ஜெயித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களால ஜெயிக்க முடியல. அப்ப ஏன் இது நடக்குது? அவ்வளவு பெரிய தேசத்தை, அவ்வளவு பெரிய ராஜாக்களை, அவ்வளவு பெரிய ஒரு யுத்தத்துல கர்த்தர் நமக்கு யுத்தம் ஜெயித்து கொடுத்தார், கர்த்தர் நம்ம ஜெயிக்க வைத்தார். ஆனா இந்த சின்ன ஒரு ஆய் பட்டணத்தை நம்மளால ஏன் ஜெயிக்க முடியல என்று பார்த்தார்கள். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தது. அவர்களுடைய ஜனத்துக்குள்ள ஏதோ ஒரு பாவம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தார்கள். அதுதான் தேவன் வெளிப்படுத்தினார். உங்களை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். அந்த பாவம் என்ன என்பது ஜனங்களுக்கு தெரியல. அப்போ யோசுவா எல்லாரும் கூட்டி அதை தெரியப்படுத்தும்படி அதை கேட்கிறான். அந்த ஜனத்துக்குள்ள ஒருவன் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றெரிக்கும் போது அதில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து ஆசைப்பட்டு இச்சித்து கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருந்தான். கடவுள் சொன்னார், அதுல இருந்து ஒரு பொருளை கூட நீங்க எடுக்க கூடாது. ஆனா அதுல அந்த கூட்டத்துல ஒருத்தன் அதை இச்சித்து கொண்டு வந்து வைத்திருந்தான். அந்த ஒரு காரியத்தினால்தான் ஆய் பட்டணத்தை ஜெயிக்க முடியாமல் போனார்கள். அதனால்தான் தேவன் அதை வெளிப்படுத்தினார். அவர்கள் சொன்னார்கள், இந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள், இந்த இதிலிருந்து நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், அப்போது நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, வேலையில, பிசினஸ்ல ஏன் தோற்று போய் கொண்டிருக்கிறோம்? ஏன் நாம பைனான்சியல்ல வளர முடியல? ஏன் நாம் பைனான்சியல் ஒரு பிரேக் த்ரூ வர முடியல? அப்படின்னா தேவன் முதலாவது நமக்குள்ள வேலை செய்கிறார், உங்க இருதயத்துக்குள்ள வேலை செய்கிறார். அதான் தாவீது ஜெபிக்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பாவமான காரியங்கள் கர்த்தர் நமக்காக ஏராளம் தாராளம் அவர் எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனா ஏன் நம்மளால பெற முடியல? ஏன் இந்த பொருளாதாரத்துல வேலை வர முடியல? ஏன் பொருளாதாரத்துல பைனான்சியல் ஜெயிக்க முடியல? அப்படின்னா இந்த ஆய் பட்டணத்தை ஏன் ஜெயிக்க முடியாம அவர்கள் தோற்று போய் கொண்டிருந்தார்கள். போய் யுத்தம் செய்கிறார்கள், ஆனா ஆய் பட்டணம் தான் ஜெயிக்கிறது, இஸ்ரவேலால் ஜெயிக்க முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் செய்யறோம், எல்லாமே நாம பார்க்கிறோம், ஆனா வாழ்க்கையில தோல்விதான். ஏன் நம்மளால இந்த பைனான்சியல ஜெயிக்க முடியல? அப்படின்னு இருக்கும்போதுதான் இந்த ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு காரியத்தை குறித்து தேவன் இதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன தெரியுங்களா? இந்த பைனான்சியல் பிரேக் த்ரூ வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல ஒரு சுத்தம், நம்முடைய பாவங்களை, நம்முடைய இருதயத்துல இருக்கிற பாவமான காரியங்களை அதை இயேசுவின் நாமத்துல அந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து தாவீது ஜெபித்தது போல ஜெபிக்க போகிறோம். தேவனே சுத்த இருதயத்திலே சிருஷ்டியும், நிரவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பியும். அப்ப என்னை என் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இருதயத்திலிருந்து தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் ஏற்படுத்தி, அவர் சிருஷ்டித்து, அதெல்லாம் தேவன் ஆதாமுக்குள்ள வைத்தார். ஆதாமுக்குள்ள வைத்த போது அவன் பாவம் செய்த பிறகு அந்த ஆசீர்வாதங்களை எந்த மனிதனுக்குள்ள வைக்க முடியல. ஏன்னா எல்லா மனிதனுடைய இருதயம் கெட்டு போய்விட்டது. எல்லா மனுஷனுடைய இருதயம் பாவமான
இருதயமா இருக்கிறபடினா இப்ப கர்த்தர் ஏற்படுத்தி நமக்காக வைத்த ஆசீர்வாதங்கள் எந்த மனிதனுக்குள்ள வைக்க முடியவில்லை. ஏன்னா அவன் இருதயம் பாவமா இருந்தது. அவன் இருதயத்துக்குள்ள பாவம், வைராக்கம், கோபம், கசப்பு. அதனால கர்த்தரை விட்டு இருக்கிறபடினால் அப்போ மனிதனுக்குள்ள வைக்க முடியாத இந்த ஆசீர்வாதங்கள் அதையெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வச்சிருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள அவர் இந்த உலகத்துல வரும்போது கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் வைத்து அவரை அனுப்பினார். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் இந்த உலகத்தில் வந்தார். அப்ப நமக்கு வேண்டிய அத்தனையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதனால இப்ப மறுபடியும் நாம் பிறக்கும் போது அது நம்முடைய இருதயத்துல தான் ரட்சிப்பு. உங்க ஆவிக்குள்ளதான் அந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. உங்க இருதயத்துல தான். இப்ப பிரச்சனை நமக்கு எங்கன்னா, ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல, ஏன் நம்மளால மேல வர முடியல, ஏன் உங்களால வாழ்க்கையில தோல்வியிலும் கஷ்டத்திலும் வறுமையிலும் போராட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா, இந்த இருதயமாகிய நல்ல பொக்கிஷ சாலையில நீங்க நானும் வேலை செய்யவில்லை. இயேசு சொல்றாரு, நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய தன் பொக்கிஷ சாலையில இருந்து நல்லவன் எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனோ பொல்லாதவன் எடுத்தான் இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுகிறான். அப்ப நம்முடைய இருதயம், அந்த இருதயம் என்பது உங்க ஆவி. உங்க ஆவி என்பது உங்க இருதயம். ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ளதான் ரட்சிப்பு நடந்திருக்கிறது. இந்த இருதயத்தை தான் பிசாசு அதை கெடுக்க நினைக்கிறான். நம்முடைய இருதயத்துலதான் பிசாசு வேலை செய்யுது. அந்த இருதயம், அந்த ஆவி. அப்ப அந்த ஆவிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிறது. நம்முடைய இருதயத்துக்குள்ள பிரச்சனை இருக்கிற அப்படின்னா, இப்போ நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷ சாலை, ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி, ட்ரெஷர் ஹவுஸ். அங்கிருந்து நாம் எடுத்து காட்டுகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை காரியங்கள் நம்மளால ஏன் பெற முடியலன்னா, இந்த இருதயத்தில் இருந்து எடுத்து காட்டும் போது அந்த இருதயம் சுத்த இருதயமாய் இல்லாமல் இருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்க ஆவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்க ஸ்பிரிட், இருதயம் சொல்லும் போது ஆவி. பைபிள்ல இருதயம் அங்க எங்கெல்லாம் வருகிறதோ அது நம்முடைய ஹார்ட் பம்ப் பண்ற, பிளட் பம்ப் பண்ற இருதயம் கிடையாது. அந்த இருதயம் சொல்ல வரும்போது அதெல்லாம் உங்க ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு ஏன் பைனான்சியல் ஒரு பிரேக் த்ரூ வரவில்லை என்றால், நம்முடைய ஆவியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்க ஸ்பிரிட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்க ஆவியை அதுக்கு சாதகமாக, ஆனால் இருதயத்திலிருந்து நல்லவன் எடுத்து காட்டுகிறான், பொல்லாதவனும் இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுகிறான். அப்ப தீமையும் நன்மைகளும் இருதயத்திலிருந்து உண்டாக்குறபடினால், இப்ப இருதயத்தை அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் பெறுகிற அளவுக்கு நம்ம இருதயம் ஆயத்தம் இல்லாதனால், நம்முடைய ஆவி ஆயத்தப்படாதனால், அதனாலதான் நம்மளால ஜெயிக்க முடியல. குறிப்பா பைனான்சியல் ஜெயிக்க முடியல. வரங்கள் இருக்குது, அபிஷேகம் இருக்கிறது, உபவாசம் இருக்குது, ஜெபம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் நம்மளால மேல வர முடியல. ஆனால் இந்த பொருளாதாரத்துல ஜெயிக்க முடியல. ஆனால் இந்த பொருளாதாரத்துல ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் இதை ஜெயிக்கிற இடம் இருதயம். அந்த இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி சுத்த இருதயம் இல்லாதனால, அந்த நல்ல இறுதி இல்லாதனால, அந்த இருதயத்திலிருந்து, அந்த ஆவியில் இருந்து அது வெளியே வர முடியாம அந்த ஆவி நம்மை பொருளாதாரத்துல தடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் உங்க ஆவிக்குள்ள இல்லாத ஒன்றும் கிடையாது. உங்க ஸ்பிரிட்டுக்குள்ள கர்த்தர் ஏராள தாராளம் வைத்திருக்கிறார். கடவுள் எப்பேற்பட்டவரோ அவருடைய வல்லமை, ஆசீர்வாதங்கள், அவருடைய எல்லா காரியங்கள் உங்க ஆவிக்குள்ள இருக்கிறது. எதுக்குள்ள இருக்குது? உங்க ஆவிக்குள்ள. இப்ப அந்த ஆவியாக இருதயம், அந்த ஆவியாக இருதயம் சுத்த இருதயமா இல்ல. நம்ம நினைக்கிற சுத்த இருதயம். ஆனா அந்த ஆவி பெறக்கூடிய அளவுக்கு இல்லாதனாலதான். ஆனாதான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆய் பட்டணத்தை ஜெயிக்க முடியல. அவர் நினைத்தார்கள், ஏன் ஜெயிக்க முடியல? ஏன்னா உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது, உங்களுக்குள் பரிசுத்தம் இல்லை. அதுதான் தேவன் வெளிப்படுத்தினார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். பொருளாதாரத்துல நீங்க தோல்வி அடைகிறீர்கள். பொருளாதாரத்துல நாம ஏன் மேல வர முடியல? நமக்கே தெரியாம, இல்ல உங்களுக்கே தெரியாம, நம்மை அறியாமலே நம்முடைய ஆவியில் ஏதோ ஒரு கரைப்பட்டிருக்கிறது. உங்க இருதயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்க ஆவியில் ஏதோ தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறது. அதனால்தான் தாவீது ஜெபித்தார்.
ஜெபித்தான், தேவனே சுத்த இருதயத்தினில சிருஷ்டியும், புதிய இருதயத்தை தாங்க, எனக்கு புதிய ஒரு ஆவியை தாங்க, என்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். அதனால இந்த ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ நாளில கர்த்தர் சொல்கிறார், சுத்த இருதயத்தை உங்களை சிருஷ்டித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். தேவன் சொன்னார், இன்னைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். இன்னைக்கு பரிசுத்தம் எனக்கு வேண்டும், இன்னைக்கு பரிசுத்தம் உங்களுக்கு வேண்டும், அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். அற்புதம் செய்கிற தேவன் அந்த ஆவியை ஏதோ மறுபடினதோ இருதயத்துல ஆவியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறபடினா நாம் பொருளாதாரத்துல வெற்றி பெற முடியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஆவி உங்க இருதயம் உங்க ஸ்பிரிட்டை சரி பண்ணா எல்லாமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எல்லாமே உங்க ஸ்பிரிட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். உங்க ஆவி மனிதனுக்குள்ள இல்லாத ஒன்று கிடையாது. ஏன்னா ரட்சிப்புக்குள்ள எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க நான் இன்னைக்கு ரட்சிப்பு பெற்றிருக்கிறோமோ, ரட்சிப்பு எங்க நடந்திருக்குதுன்னா உங்க இருதயத்துக்குள், உங்க ஆவிக்குள்ள நடந்திருக்கிறது. உங்க சுகம் எங்க இருக்கிறது? உங்க ஸ்பிரிட்ல இருக்கிறது. உங்க ஜெயம் எங்க இருக்கிறது? உங்க ஸ்பிரிட்ல இருக்கிறது. உங்க வெற்றி எங்க இருக்கிறது? உங்க ஸ்பிரிட்ல இருக்கிறது. உங்க பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உங்க ஆவிக்குள்ள இருக்கிறது. ஏன்னா இப்ப ஆவிக்குள்ள வச்சிருக்கிறார். அதை பெறுகிற அளவுக்கு உங்க ஆவி இருக்க வேண்டும். அதனால்தான் தாவீது ஜெபிக்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறேன், எல்லாம் எடுக்கிறேன், ஆனால் நமக்கே தெரியாம நம் இருதயத்துல ஏதோ ஒரு டாட் இருக்கும், ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். அதனாலதான் பொருளாதாரத்திலிருந்து நாம் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்வி, ஏன் நம்மளால இந்த சின்ன ஆய் பட்டணத்தை, அந்த பட்டணம் ஒரு 300 பேர் இருப்பார்கள், அந்த சின்ன பட்டணத்தை இந்த ஜனங்களால் ஜெயிக்க முடியல. ஏனென்றால் அவர்களுக்குள்ள பாவம் இருந்தது, அவர்களுக்குள்ள அந்த கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இருந்தபடினால் அவர்களால் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் நீங்க பொருளாதார வளர்ச்சியில் நாம் ஏன் முடியாமல் இருக்கிறோம்? பொருளாதாரத்துல ஏன் நீங்க மேல வர முடியாமல் இருக்கிறோம்? பொருளாதாரத்துடைய ஒரு பிரேக் த்ரூ ஏன் வரலன்னா அதுக்கான ஒரு நம்முடைய ஆவில ஏதோ ஒரு பிரச்சனை, உங்க இருதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. இருதயமாகி ஆவி, ஆவியாக இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என் இருதயத்துக்குள்ள, என் ஆவிக்குள்ள ஏதோ ஒரு கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். ஆனால் கர்த்தர் மனிதனுக்கு சொன்னார், நீ இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாகுவாய். அவன் புசித்தான், சாகவில்லை. செத்தானா? இல்ல. 930 வருஷம் உயிரோடு இருந்தான். 930 years அவன் உயிரோடு இருந்தான். ஆதாம் சாகல. ஆனா எதுல செத்தான்னா அவன் கர்த்தருக்கும் அவனுக்கும் இருந்த அந்த ஸ்பிரிட்ல டிஸ்கனெக்டட் ஆகி, அந்த ஸ்பிரிட்ல அவன் மரித்து போனான். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்துவா இருக்கிறன்னா ஸ்பிரிட்ல நாம் மரித்து போயிருக்கிறோம். உங்க ஸ்பிரிட்டும் காட் ஸ்பிரிட் தான் கனெக்டட் பண்ணுகிறது. அந்த ஸ்பிரிட் கனெக்டட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அப்ப ஃபைனான்சியல்ல பொருளாதார பிரச்சனை ஏன் நமக்கு இருக்குதுன்னா, நமக்கு பிரச்சனை எங்கே இல்ல, அந்த பிரச்சனை எங்க இருக்குதுன்னா நம்முடைய ஆவியில, இருதயத்துக்குள். உங்க ஆவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, உங்க இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால்தான் அந்த இருதயத்துல பிரச்சனை இருக்கிறபடினா, உங்க ஆவில பிரச்சனை இருக்கிறபடினா, ஆவில இருக்கிறதை நம்மளால பிசிக்கலா சரீரத்துல விதமாய் பெற முடியவில்லை. உங்களுக்கு வேண்டிய எல்லாம் உங்க ஆவிக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னா ஒருவன் ரட்சிக்கப்படும் போது அந்த ஆவிக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். சோ நமக்கு வேண்டிய எல்லாமே உங்க ஆவிக்குள்ள இருக்கிறார். மறுபடியும் ரட்சிக்கப்படும் போது அந்த மறுபடியும் பிறந்த அந்த இருதயத்துல ஆவில தான் தேவன் சகலத்தை வைத்திருக்கிறார், வேற எங்க கிடையாது. அதனால தேவன் சொல்றார், இயேசு விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும் வைத்திருக்கிறார். அப்படின்னா உள்ளத்துல இருதயத்துக்குள்ள இல்லாத ஒன்றும் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒன்றும் கிடையாது. அது கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அத்தனையும் கொண்டு வந்து உங்க ஆவிக்குள்ள வைத்திருக்கிறார், உங்க இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறார், என் இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறார், என் ஆவிக்குள்ள வைத்திருக்கிறார். இப்ப அதெல்லாம் நான் எடுக்கணும்னா என் இருதயம் அதுக்கு கனெக்டடா இருக்கணும், உங்க ஆவி அதுக்கு
கனெக்டடா இருக்கணும். அதனாலதான் நம்மளால ஏன் ஜெயிக்க முடியலன்னா நம் இருதயத்துல ஆவியில ஏதோ கர்த்தருக்கு விரோதமான இல்ல கர்த்தருக்கு டிஸ்கனெக்டடா இருக்கிற இருதயமா இருக்கிறது. இந்த ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ வர வேண்டும் சொன்னால் நீங்கள நானும் நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்த வேண்டும், நம்முடைய ஆவியை சரிப்படுத்த வேண்டும். ஆவியானவர் உங்களோடு கூட இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரச்சனை வேற எங்கே கிடையாது, நம்முடைய பிரச்சனை வெளியே கிடையாது. நம் பிரச்சனை பணம் இல்ல, அவங்க இது பிரச்சனை கிடையாது. நம்முடைய பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனை தெரியுங்களா? உங்க இருதயமாகிய ஆவியாகிய இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் தாவீது ஜெபிக்கிறாரு. தாவீதின் ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும் போது இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய விடுதலை நாம் பெற முடியும். சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் புது இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க, புதிய இருதயத்துக்குள்ள கொடுங்க என்று நீங்க கேட்க போறோம். ஆனால் தேவன் தங்களை தாழ்த்தி பாருங்க. நாளாகத்துல வாசிக்கும் போது அங்க ஒரு ஜெபம் இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகும் 7:14. என் நாமத்தில் தரிக்கப்பட்ட தன் ஜனங்கள், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு சேமமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்களை, காரியங்களை கொடுக்க வேண்டும் சொன்னால் சொல்றாரு, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். இதுதான் தாவீது ஒரு ஜெபமா ஜெபிக்கிறார். தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். அப்போ ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள நான் எங்க ஒர்க் பண்ணனா உங்க இருதயத்தில், உங்க ஆவியில. இன்னைக்கு பிரச்சனை எங்கன்னு ஆவியில தெளிவா காட்டுறாரு. அந்த பிரச்சனை வேற எங்கேயும் கிடையாது, என் இருதயத்தில் இருக்கிறது. ஏன்னா நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷசாலியாக இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகளிலிருந்து இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுகிறான். நன்மையும் தீமையும், நல்லதும் கெட்டதும், வாழ்க்கையில தோல்வியும் ஜெயமும், ஆசீர்வாதமும் சாபமும் எங்கிருந்து புறப்படுகிறதுன்னா உங்க இருதயத்திலிருந்து தான். உங்களுடைய இருதயமாகிய ஆவியாகிய இருதயம் எங்கிருந்து புறப்படுகிறபடினால் இப்போ ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல, ஏன் நம்மளால மேல வர முடியல, ஏன் உங்களால வளர்ச்சி பெற முடியல, பொருளாதாரத்துல ஏன் குறிப்பா நீங்க மேல வர முடியலன்னா அந்த பிரச்சனைக்கு வேறு எங்க ஒர்க் பண்ணிக்கலாம் உங்க இருதயம். உங்க இருதயம் தாவீது போல நீங்க ஜெபிங்க, தேவனே சுத்த இருதயத்தில சிருஷ்டியும். அப்போ பொருளாதார வாழ்க்கை நாம் பெறாதிருக்கு, மேல வராதிருக்கு மெயின் ரீசன் என்னன்னா உங்க இருதயம் சரியாக இல்லை. நம்முடைய இருதயம் சரியில்லை. ஏதோ ஒரு இருதயம், நம்முடைய ஆவி தேவனோடு டிஸ்கனெக்டடா இருக்குது. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், நீங்க ஞானசாலை எடுத்திருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், நீங்க ஆவில நிரம்பலாம், சபைக்கு வரலாம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா உங்களுடைய ஆவிக்கும் கர்த்தருடைய ஆவிக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை என்றால் உங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்க தேவனோடு கனெக்ட் பண்ணுகிறது உங்க ஆவிதான். உங்க இருதயமாகிய ஆவியாகிய இருதயம் தான் தேவனோடு கனெக்டட் பண்ண முடியும். ஆதாம் அது இழந்தான். தேவனோடு இருந்தவன் தேவனை போல ஆக்ட் பண்ணான். ஆனா இருதயம், அந்த ஆவி டிஸ்கனெக்டட் ஆன போது அவன் தன்னை பார்த்து கர்த்தர் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறேன், நான் உன்னுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஆவி, அவனுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவி கனெக்டட் இருக்கும் போது அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் அந்த தோட்டத்தில் இருந்தது. அந்த தோட்டத்தில் அவன் அந்த எல்லா மிருகம் பறவைகள் எல்லாத்துக்கும் அவன் இருந்தான். எல்லாத்துக்கும் அவன் தான் பேர் வைத்தான். அப்படி கடவுளை போல வாழ்ந்திருந்த அந்த மனிதன் அந்த ஸ்பிரிட்ல கடவுளை விட்டு டிஸ்கனெக்டட் ஆனதுனால் அவனுக்கு அவன் சொன்னான், நான் நிர்மையா இருக்கிறேன், நிர்மாணமா இருக்கிறேன். இனி நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துடைய சாபத்தின் வேறு
அது ஒரு சாபத்து மூலமா வர ஒரு பொருளாதாரத்துல அது ஒரு நிர்வாணம். அப்படின்னா வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஜெயிக்க முடியல, மேல வர முடியல. ஏன்னா உங்க ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் டிஸ்கனெக்டட் ஆகிருக்கு. சோ இன்னைக்கு நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. தாவீதை போல சொல்லுங்க, என் தேவனே சுத்த இருதயத்தினில சிருஷ்டியும். இங்கிலீஷ்ல லார்ட் கிரியேட் மீ a new heart அப்படின்னு ஜெபிக்கிறார். புதிய இருதயம், புதிய ஆவி. உங்க பிரச்சனை எனக்கு எங்க இருக்குன்னா என் இருதயத்துல தான் இருக்குது. உங்க பிரச்சனை எங்க இருக்குது? உங்க இருதயத்துல தான். பொருளாதாரத்துல வெற்றி பெறணும்னா, பொருளாதாரத்துல நீங்க ஜெயிக்கணும்னா, பொருளாதாரத்துல நீங்க மேல வரணும்னா உங்க ஆவியை சரிப்படுத்திக் கொள்ளுங்க, உங்க இருதயத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இருதயத்துல தான் பிரச்சனை, இருதயத்துல தான் சுத்தம் இல்லை, இருதயத்துல தான் பாவம் குடிக்கொண்டிருக்கிறது, இருதயத்துல தான் கேடான காரியங்கள், இருதயத்துல தான் இன்னைக்கு பெரிய கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயின் பட்டணத்தை ஏன் ஜெயிக்க முடியல? ஏன்னா அவர்கள் பாவம் அவர்களுக்குள்ள இருந்தது. உங்கள் நடுவில் உங்கள் மத்தியில கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் இருக்கிறதுன்னு தேவன் வெளிப்படுத்தினார். அதை எடுத்து சுத்தமா இருக்கும்போது, பரிசுத்தமா இருக்கும் பண்ணிக்கொண்டால் அற்புதத்தை காண்பீர்கள். உங்க வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பொருளாதார வெற்றி பெறணும்னா நீங்க ஒர்க் பண்ற இடம், உங்களை சரிப்படுத்துகிற இடம் வேற எதுவும் இல்லை, உங்களுடைய இருதயம். இன்னிலிருந்து உங்க இருதயத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. தாவீது போல ஜெபிங்க, தேவனே சுத்த இருதயத்தினில சிருஷ்டியும். அந்த இருதயம் சரியாயிடுச்சுன்னா நல்ல பொக்கிஷசாலியாக உங்க இருதயத்திலிருந்து நல்லவைகள் வந்து கொண்டே இருக்கும், வெற்றி வந்து கொண்டே இருக்கும், பொருளாதார ஜெயம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள நானும் தோற்று போகவே முடியாது, பொருளாதாரத்துல தோக்கவே முடியாது, பொருளாதாரத்துடைய வீழ்ச்சியில இருக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஏராளமாய் தாராளமாய் அவர் எல்லாவற்றையும் நமக்காக சேர்த்து நம்முடைய ஆவிக்குள்ள வைத்திருக்கிறார். உங்க ஆவிக்குள்ள எல்லாம் இருக்கிறது. ஆமென். உங்க ஆவிக்குள்ள எல்லாம் இருக்கிறது. உங்க ஆவியில் இல்லாத ஒன்று கிடையாது. இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு தேவை அது வேற எங்க இல்ல, இட்ஸ் யுவர் ஸ்பிரிட். உங்க ஆவிக்குள்ள இருக்கிறது. அதான் இருதயமாகிய ஆவி, ஆவியாகிய இருதயம். இந்த இருதயத்துல சரிப்படுத்தினால், அதான் பைபிள் சொல்லுது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அங்கிருந்து தான் நல்லவைகள், கெட்டது, தீமையானது, கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் புறப்படுகிற ஒரு சாலையா வைத்திருக்கிறார், பொக்கிஷ சாலையா வைத்திருக்கிறார். இங்கிருந்து தான் நன்மைகள், தீமைகள், நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் புறப்படுகிற உங்க ஆவியில இருதயத்துல வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் பொருளாதாரத்துல தோக்கணும்? காரணம் எதுவும் இல்ல, என் இருதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, என் ஸ்பிரிட்டுக்குள்ள ஏதோ, அதான் டிவைன் கனெக்ஷன். ஆதாமுக்கு ஆவில டிஸ்கனெக்டட் ஆயிட்டான். அவனால சர்வே பண்ணதுக்கு பிரச்சனை, அவன் சாப்பிடுறதுக்கு பிரச்சனை. அவன் சொல்ற நான் நிர்வாணியா இருக்கிறேன், ஆனா என்னைக்கு கனெக்டட் இருந்தானோ அவன் சாப்பிடுறதுக்கு தேவைக்கு எதுவுமே அவன் கவலை படவில்லை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவலா இருக்கிற தேவ பிள்ளைகளாக நீங்க நானும் ஏன் பொருளாதாரத்துல ஸ்ட்ரகிள் பண்றோம்? ஏன் பொருளாதாரத்துல நாம் வீழ்ச்சி அடைகிறோம்? பொருளாதாரத்திலேயே நாம் கீழே கடுக்கிறோம்? பொருளாதாரத்திலேயே ஒரு பிரேக் த்ரூ வரல? ஏன்னா உங்க இருதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, உங்க ஆவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. இன்னைக்கு உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க, உங்க ஆவியை சரிப்படுத்திக் கொள்ளுங்க, உங்க இருதயத்தை சரிப்படுத்துங்க. தாவீது ஜெபித்தது போல இன்னைக்கு நீங்க ஜெபிங்க, சுத்த இருதயத்தினில சிருஷ்டியும். புதிய இருதயத்தாங்க, உங்க ஆவியில ஒர்க் பண்ணுங்க. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக் கொள்ளுங்க. இந்த இருதயத்துல தான் புறப்படும். எதுவா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், வெற்றி ஜெயமா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், ஆசீர்வாதம் எல்லாமே இங்க உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற இடமா இருக்கு. அந்த இருதயத்தை சரிப்படுத்துங்க, இருதயத்தை பண்படுத்துங்க, இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்புங்க. இருதய ஆவியும் தேவனுடைய ஆவியும் கனெக்டட் ஆயிடுச்சானா நம் வாழ்க்கையில வெற்றி பெறணும், நாம் ஜெயிக்கிறவங்களா இருப்போம். நீங்க ஜெயிப்பீர்கள், உங்க பொருளாதாரத்துல ஜெயிப்பீங்க, உங்க பொருளாதாரத்துல வெற்றி பெறுவீர்கள், உங்க பொருளாதாரத்துல மேல வருவீர்கள். அதற்கு உங்க இருதயத்தை